இப்படியான ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும், மக்கள் இப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க, இப்படி இது மாதிரி ஒரு விபத்து நடக்கும்னு நினைக்கல. விபத்தா? அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் சார்? நடக்கும்னு நினைக்கல, அவ்வளோதான். இல்ல, அது ஏன் விபத்துன்னு சொல்றீங்க? அப்படிதான் சொல்ல வேண்டியது. விபத்தை போன்று நடந்த ஒரு நிகழ்வோடு தான். சரி, இப்போ சோஃபார் மெயினில் வரல. அவங்க எங்கிருந்து ஆப்ரேட் பண்ணாங்க, என்ன ஆப்ரேட் பண்ணாங்க, யாரை சந்திச்சாங்க, என்ன மக்களை திரட்டினாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்குள்ள கட்சி ஆரம்பித்து வந்து பெரும்பான்மை வெற்றி அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும்னு தான் யாராவது பார்க்க முடியும். இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு புதையல் இருக்கிறது தான் பார்க்க முடியுமே தவிர இதை வந்து சாதாரணமான இயற்கையான நிகழ்வாக பார்க்க முடியாது. நாங்கள்லாம் வந்து அரசியல் இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஒரு வருஷமாக இல்லை, 30 மாணவ பிறகு வந்து 30-40 வருடங்களாக இருக்கிறோம். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இது போன்ற மாற்றங்கள் எல்லாம் நடக்கலை, எந்த ஒரு தலைவருக்கும் நடக்கலை. இதுக்கு முன்னாடியும் இதே திரைத்துறையிலிருந்தும் பல பேர் வந்து இதுக்கு மாதிரி வந்து ஆசைப்பட்டிருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஒரு 4 படம் டைரக்ட் பண்ணால் அந்த டைரக்டர்களே வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் கனவு கண்டிருக்கிறாங்க. பல நடிகைகளும் கனவு கண்டு கொண்டும் இருக்கிறார்கள். அதே போல் திரைப்படத்தை வந்து பல பேரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்கெல்லாம் முதலமைச்சராக வந்துக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு ஒன்றை தாண்ட முடியல ஆச்சுங்களா. அப்போது இவர்கள் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து போனாங்க அப்படிங்கிற போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் இதுக்கு பின்புலமாக பேக் எண்டிலிருந்து சில சம்பவங்கள் சில ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு விபத்தாகவோ அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடென்டலி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது.